இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். பிரச்சனையின் மையப்புள்ளிக்கு மோடி அவராகவே வந்து மாட்டிக்கொண்டார். நாளை காலை மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறீங்க, அதில் இருந்து தப்பி விடுங்கள் என்று மன்னரிடம் சொன்னாராம் அவரது ஆலோசகர். அதில் இருந்து தப்புவது எப்படி என்று சிந்தித்த மன்னர் அரண்மனையில் இருக்கும் குதிரைகளில் அதிவேகமாக ஓடும் குதிரை ஒன்றே அழைத்து வர சொன்னார். அதில் ஏறினார், அதனை இயக்கினார். 24 மணி நேரம் எங்குமே நிற்காமல் காடுகள் மலைகள் தாண்டி ஓடியது குதிரை. ஓடிய குதிரையை விட அதன் மேல் அமர்ந்திருந்த மன்னன் களைத்து போனான். ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி ஒரு பாறைக்கு அருகில் போய் குதிரை நின்றது. அதிலிருந்து மெல்ல இறங்கி அந்த பாறையில் உட்கார்ந்தார் மன்னர். இப்போது அவர் தோளின் மீது ஒரு கை தொட்டதாம். சபாஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீர்கள் என்று தான் நான் காத்திருந்தேன் என்று சொன்னதாம் அந்த பிரச்சனை. ரஜினி சொன்ன கதைகளில் ஒன்று இது. பிரச்சனையில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் அதே பிரச்சனையிலிருந்து மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். அதானி பிரச்சனையிலிருந்து 3 கட்ட தேர்தலாக தப்பிக்க நினைத்தார் மோடி. 4ஆம் கட்ட தேர்தலில் அவராக வந்து மாட்டிக்கொண்டார் மோடி. அம்பானி அதானி குறித்து திடீர் மௌனம் ஏன் என்று ராகுல் காந்தியை பார்த்து பிரதமர் மோடி கேட்டிருக்கிறார். பிரதமரை ராகுல் வர வைக்க நினைத்த இடம் இதுதான். தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இளவரசர் 5 தொழிலதிபர்களை பற்றி பேசினார். பின்னர் அவர் அம்பானி அதானி பற்றி மட்டும் பேசத் தொடங்கினார். இப்போது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை நிறுத்திவிட்டனர். ஏன்? நான் காங்கிரஸ் இளவரசரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அம்பானி அதானியிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள்? நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது? எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது? ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மோடி பேசினார். அதானி பற்றியும் சில குறிப்பிட்ட தொழில் அதிபர்கள் குறித்தும் ராகுல் காந்தி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதாவது குறிப்பிட்ட சில தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக அரசு நடத்துகிறார் மோடி என்பதுதான் இதன் உள்ளடக்கம் ஆகும். இதனை நாடாளுமன்றத்தில் ஒரு முறை துல்லியமான தாக்குதல் நடத்தினார் ராகுல் காந்தி. 7/2/2023 அன்று அதானியும் மோடியும் இருக்கும் புகைப்படத்தை காட்டி நாடாளுமன்றத்தில் ராகுல் கடுமையாக விமர்சித்தார். 2014ஆம் ஆண்டு $8 பில்லியன் இருந்த அதானியின் சொத்து மதிப்பு இப்போது 140 பில்லியன் ஆனது எப்படி? 2014ஆம் ஆண்டு உலக பணக்காரர்கள் பட்டியலில் 609வது இடத்தில் இருந்தவர் 2022ஆம் ஆண்டு 2வது இடத்தை பிடித்தது எப்படி? விமான நிலையம் என்றாலும் அதானிதான், துறைமுகம் என்றாலும் அதானிதான். முன் அனுபவம் இல்லாதவர்கள் விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்தை மேற்கொள்ள இயலாது என்ற விதியை திருத்தினார்கள். அதானிக்கு 6 விமான நிலையங்கள் தரப்பட்டன. இஸ்ரேலுக்கு பிரதமர் செல்கிறார். அவருக்கு பின்னாலேயே நடந்து அதானி செல்கிறார். உடனே இஸ்ரேல் இந்தியா இடையிலான அனைத்து தொழில்துறை ஒப்பந்தங்களும் அதானிக்கு வந்துவிடுகிறது. இதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு பிரதமர் செல்கிறார். உடனே மாய மந்திரமாக SBI வங்கி அதானிக்கு $1 பில்லியன் கடன் வழங்குகிறது. வங்கதேசத்துக்கு மோடி முதல் முறையாக செல்கிறார். அங்கு மின் விநியோகத்துக்கான திட்டம் முடிவாகிறது. சில நாட்களுக்கு பின் வங்கதேசத்தின் மின் வாரியம் 25 ஆண்டுகளுக்கு மின் விநியோக உரிமையை அதானிக்கு வழங்குகிறது. 1500 மெகாவாட் மின்சார ஒப்பந்தம் அதானிக்கு கிடைக்கிறது. இதுதான் மோடியின் வெளியுறவு கொள்கை, உங்கள் கொள்கை என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அப்போதெல்லாம் பதில் சொல்லாத பிரதமர் மோடி இப்போது 4ஆம் கட்ட தேர்தல் நேரத்தில் பதில் சொல்ல பாய்ந்தது ஏன்? மோடியின் கேள்விகளுக்கு சமூக வலைத்தள பக்கத்தில் வீடியோ மூலம் பதில் அளித்திருக்கிறார் ராகுல் காந்தி. மோடி அவர்களே, பயந்து விட்டீர்களா? அதானியும் அம்பானியும் உங்களுக்கு டெம்போவில் பணம் நிரப்பித் தருகிறார்களா? இது உங்கள் சொந்த அனுபவமா? பாஜகவின் ஊழல் டெம்போவின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் யார் என்பது நாட்டுக்கே தெரியும். ஒன்று செய்யுங்கள்,
அவர்களுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை மேற்கொள்ளுங்கள், அச்சப்பட வேண்டாம் என்று ராகுல் காந்தி சவால் விடுத்திருக்கிறார். மோடி சொல்வதைப் போல அதானி பெயரை ராகுல் சொல்வதை தவிர்க்கவில்லை. 2024 ஏப்ரல் 3 முதல் ராகுல் காந்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது 103 முறை அதானி பெயரையும் அம்பானி பெயரை 30 முறையும் குறிப்பிட்டுள்ளார் என காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறார். இருவர் சேர்ந்து இருவருக்காகவே அரசு நடத்துகிறார்கள். நாம் இருவர் நமக்கிருவர் என்பதுதான் பாஜக ஆட்சியின் பாணி என்பதை ராகுல் தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஆம் என்பதை தான் மோடியின் தெலுங்கானா உரை காட்டுகிறது. பிரச்சனையின் மையப்புள்ளிக்குள் அவரே வந்து மாட்டிக்கொண்டார். சபாஸ்.